ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சு ஒரு அருமையான துவையல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா ப்ளெயின் சாம்பார் ரசத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு நான் கொலண்டரில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருப்புலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுக்கணும். வாசனை வரும், அதுதான் நமக்கு தெரியணும், கரிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை கலர் மாறக்கூடாது. ஆனால் புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கி சின்னதாயிரும். அந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் போது வீடே கமகமன்னு அந்த புதினாவோட வாசனை வருங்க. உங்கள் வீட்டு கிட்ஸ் புதினா சாப்பிட்லன்னா இந்த துவையல் செஞ்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பச்சை கலர் மாறாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மல்லி, புதினா, கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.